பூசணிக்காய் நிலக்கடலை பிரட்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் பூசணிக்காவே நீங்கள் ட்ரை பண்ணது இல்லையா? கண்டிப்பாக நான் சொல்லி கொடுக்குற மாதிரி செய்யுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸில் நான் எல்லா பூசணிக்காவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் ஒரு 1 பிஞ்ச். தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இல்லை. சும்மா தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், 3 பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சாச்சு. வேறு எதுவுமே நம்ம பூசணிக்காயில் போட வேணாம். அது வெந்து வரும்போது கடைசியாக இதை போட்டு இறக்கினா முடிஞ்சிடும். தண்ணி நிறைய ஊற்றிட்டா தான் குழஞ்சிடும். நம்ம வேணுங்கிறப்போ தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி கலரி விட்டு மூடி போட்டு வச்சோன்னா குழையாது. இப்போது நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்தா அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அதனால் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு வெந்துருச்சு. நீங்கள் எந்த கரண்டி வச்சுருக்கீங்களோ அதுலேயே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகாக வந்துடும். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வேர்க்கடலை மிக்ஸை போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பூசணிக்காய் கொஞ்சம் கூட குழையலை. நம்ம போட்டோமே அதே மாதிரியே உங்களுக்கு லட்டாக இருக்குது. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கிட வேண்டியது தான். உங்களுக்கு அருமையான நிலக்கடலை பூசணிக்காய் பிரட்டல் தயார். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்டா கூட அவ்வளோ ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பூசணிக்காய் குழஞ்சி போகுதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.